அவசர மருத்துவ சேவைக்காக 25 இருசக்கர அவசரகால மருத்துவ வாகனங்களை நமது கிராமத்தில் மாநில அமைச்சர் பெருமக்கள் அவர்களின் திருப்பரங்களால் துவக்கி வைக்கப்படுவதை மகிழ்வோடு பலத்த கரவசம் கொடுத்து சிறப்பிக்குமாறு பொதுமக்கள் அனைவரும் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். பின்னாடி வாங்க கொஞ்சம் சார் ரெண்டு பேரும் மாநில கோரிக்கையின் அறிவிக்கை நிறைவேற்றும் விதத்தில் 1.60 கோடி மதிப்பீட்டில் போக்குவரத்து வசதியற்ற மலை கிராம பகுதிகளில் மலைவாழ் மக்களின் அடிப்படை வசதிகளை தயார் செய்யும் விதத்தில் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் அவசர கால இருசக்கர ஊர்தியினை துவக்கி வைக்கும் எளிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களின் சேவைகளுக்கேற்ற சேவைகளை செய்யும் இடத்தில் இருசக்கர அவசர கால ஊர்தியினை துவக்கி வைப்பதை தொடர்ந்து 2024-25 மானிய கோரிக்கையில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினர் நல மேம்பாட்டு வகையில் மலைவாழ் பகுதியின் செயல்பாட்டில் உள்ள 20 நடமாடு மருத்துவ வாகனங்களுக்கு இரத்த பரிசோதனைக்கான பகுப்பாய்வு கருவினை மாநில அமைச்சர்களின் திருக்கரங்களால் வழங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். (2024-25) மானிய கோரிக்கையில் ரூபாய் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினர் நல வாழ்க்கை மேம்படுத்தும் வகையில் மலைவாழ் பகுதியில் செயல்பாட்டில் உள்ள 20 நடமாடு மருத்துவ வாகனங்களுக்கு இரத்த பரிசோதனைக்கான பகுப்பாய்வு கருவியினை மாண்புமிகு அமைச்சர் மக்கள் அவர்களின் திருக்கரங்களால் துவக்கி வைக்கப்பட உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மலைவாழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதத்தில் இருசக்கர அவசரகால ஊர்தியினை துவக்கி வைத்ததை தொடர்ந்து மாண்பு அமைச்சர்களின் திருக்கரங்களால் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களாலும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களாலும் ரூபாய் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினர் நல வாழ்க்கை மேம்பாட்டு வகையில் மலைவாழ் பகுதியில் செயல்பாட்டில் உள்ள 20 நடமாடு மருத்துவ வாகனங்களுக்கு இரத்த பரிசோதனை பகுப்பாய்வு கருவியினை அவர்களின் திருக்கரங்களால் துவக்கி வைக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
மலைவாழ் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் பகுப்பாய்வு இயந்திரத்தினை கொடுக்க வைக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பகுதிகளின் முன்னிலையில் மக்களின் சேவைகளுக்கு அடிப்படை வசதிகளை வழங்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் திருமணங்களை வாழ்த்தி வழங்குகிறோம். தொடர்ந்து மலைவாழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றும் விதத்தில் புதிய பேருந்தினை போலூரில் இருந்து காலை 10:45 மணி அளவில் கிளம்பி ஜமுனாமுத்திலிருந்து 1 மணிக்கு கிளம்பி சென்னைக்கு செல்லும் இந்த வாகனத்தினை மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மலைவாழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதத்தில் காலை 8 மணியில் அடுத்தபடியாக போலூரில் இருந்து பேருந்து நலனில் பின்னாடி வாங்கப்பா, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காது வாழ்ந்து கொண்டிருக்கும் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நல்லாசியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீர்மிகு வழிகாட்டுதலில் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் மக்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா சிறப்பிக்க இந்த இனிய தருணத்தை இனிய துவக்கமாய் தமிழ்தாய் வாழ்ந்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மலைவாழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளின் புதிய பணிகளை துவக்கி வைப்பது இந்த இனிய நிகழ்ச்சியில்
இனிய வரவேற்புரை மாவட்ட சுகாதார அலுவலர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க இந்த தினம் 4.66 கோடி மதிப்பீட்டில் புதிய மருத்துவ கட்டிடங்கள் மலைவாழ் மக்களுக்கான இருசக்கர வாகன அவசர கால வாகன விழாவை தலைமுறை ஏற்று வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் திட்ட விளம்பரை வழங்க வந்திருக்கும் இயக்குநர் பொது சுகாதாரத்துறை சார் அவர்களையும் சிறப்புரை வழங்க வந்திருக்கும் குழும இயக்குநர் தேசிய நலவாழ்வு அவர்களையும் முன்னிலை வழங்க வந்திருக்கும் மாண்புமிகு துணை சபாளர் பிச்சாண்டி சார் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் செங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாண்புமிகு செய்யார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாண்புமிகு கலசபாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் அனைத்து மாவட்ட துறை அலுவலர்கள் பிடி சார் மற்றும் டிஆர்ஓ சார் மற்றும் அனைவரையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக வரவேற்று மகளில் இன்று வருகிறேன். மேலும் இந்த விழாவில் சிறப்புரை விழா பேருரை ஆற்ற வந்திருக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறை அமைச்சர் அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் என்பதை நினைவு தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தொடர்ந்து மனிதர்களுடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சரவையின் திருத்தரங்களால் புதிய பணிகளை முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். ரூபாய் 4.65 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் 10 கட்டிடங்களை மாண்புமிகு அமைச்சரவையின் பொறுத்தரங்களால் திறந்து வைக்கப்படுகிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அத்திப்பட்டியில் கலசபாக்கம் தொகுதியிலும் போலூர் தொகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொம்மனந்தால் வட்டார பொது சுகாதார அலகு 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் வெடுகுளம் HSC மற்றும் 30 லட்சம் மதிப்பீட்டில் போலூர் ரோடு 5வது தெரு நகர்ப்புற வசதியிலும் வந்தவாசி தொகுதி செய்யாறு தொகுதி ஆகிய பகுதிகளில் 9 முடிவுற்ற பணிகளை மாண்புமிகு அமைச்சரவையின் பொறுத்தரங்களால் திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத் துறை இயக்குநர் அவர்கள் திட்ட விளக்கத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறுமுகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர், NDNHM